ஹாய் ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், அவசர பதிவு. இன்றைக்கி ஏப்ரல் 6ஆம் தேதி மண்டே, திங்கக்கிழமை. நம்மளுக்கு கடன்லாம் அடையணும் அப்படின்னா இந்த மைத்திரி முகூர்த்தத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை இரவு 9:31 11:49 வரையிலும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா அனுஷ நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேர்ந்து வர நாள். அதே மாதிரி 18ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 5:45 7:20 வரை டைம் இருக்குது. இந்த டைமிங்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஒயிட் கலர் கவரில் நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணுமோ, இப்போ பேங்க்னால் அந்த பேங்க்கு பேர் எழுதி, அது எவ்வளோ கடன் கொடுக்கணுமோ அவ்வளோ கடன் எழுதி ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு சாமியை வேண்டி சாமிக்கிட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதே மைத்திரி முகூர்த்தம் வர அப்போது திருப்பி அதே கவரில் திருப்பி ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு 101 ரூபாயோ இல்லை 51 ரூபாயோ உங்களால் முடிஞ்ச அளவு எடுத்து வச்சிடணும். இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய எல்லா மைத்திரி முகூர்த்தத்துக்கும் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் சீக்கிரம் அடையிறதுக்கான வழியை அந்த கடவுள் நம்மளுக்கு காமிப்பார். அது எப்படி அப்படின்னா, ஒன்று எடுத்து வைங்க, இல்லை உங்களால் நேர்லேயே போய் உங்களோட கடனை கொடுக்க முடியும் அப்படின்னா நேர்லேயே கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. இல்லை எங்களால் கொடுக்க முடியாது, பேங்க்கு ஓப்பனில் இருக்காது, சாட்டர்டேவாக இருக்குது, சண்டேவாக இருக்குன்னா அந்த பேங்க்கு பேர் எழுதி அந்த கொஞ்சம் அமௌண்ட்டை 101 501 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்டை கவரில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து எப்போ நீங்கள் கடன் அடைக்க போகிறீங்களோ, வட்டி கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டே கட்டிடுங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் மைத்திரி முகூர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 மாதம் சேர்த்து வச்சு கூட நீங்கள் அந்த கடனை அடைக்கிறப்போ ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளுடைய கடனை சீக்கிரம் அடைக்கலாம். இது ஒரு தாந்திரீக முறை, நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்த ஒரு தாந்திரீக முறை. இந்த முறையில் நம்ம பணத்தை எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் நம்மளுடைய கடன் முழுவதும் அடையிறதுக்கு வழி கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த டைமிங்கும் இதையும் நான் எழுதி வச்சுருக்கேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த சனிக்கிழமைக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமைக்கு நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் ஞாபகப்படுத்துறதுக்கு. மறந்துடாதீங்க. ஒரு ஒயிட் கலர் கவரில் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி ஒரு 101 ரூபா, இல்லை எங்கள்கிட்ட 101 ரூபாலாம் இல்லைப்பா அப்படின்னா ஒரு 11 ரூபாயாவது எடுத்து வைங்க. இந்த டைமிங்குள்ளே எடுத்து வச்சு சாமிக்கிட்ட பத்திரமா வச்சுருங்க உங்கள் சாமி அலமாரியில். அடுத்த மைத்திரி முகூர்த்தம் வரப்போ அதே மாதிரி ஒரு 101 ரூபா எடுத்து வைங்க. அடுத்த தடவை நீங்கள் கடன் அடைக்க போகிறப்போ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டுங்க. இல்லை நேர்லேயே கொடுக்க வாய்ப்பு இருந்தால் நேர்லேயும் கொடுத்துருங்க. இல்லை பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும்னா பேங்க்கில் ட்ரான்சாக்ஷனும் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. இது நான் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம். என்னுடைய கடனுக்கு நான் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இது சக்ஸஸ் ஆகுது. நான் செஞ்சு பார்த்த பின்னாடி தான் உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுக்குறேன். இது நானாக க்ரியேட் பண்ணி எதுவும் சொல்லலை. நானும் உங்களை மாதிரி யூடியூப்பில் பார்த்து நிறைய பேர்த்த ரெஃபர் பண்ணி நான் செஞ்சு பார்த்து எனக்கு பலன் கிடச்ச பின்னாடி தான் சரி இதை நம்மளுக்கு போடுவோம், இவங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது ஏதாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் தொடர்ந்து இதே மாதிரி நல்ல விஷயங்களாக கொடுக்குறேன். தேங்க்யூ.